கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் கனத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விஜயை பார்க்க, அவரது பேச்சை கேட்க என சிறியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என ஆர்வ மிகுதியால் ஏராளமானோர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் திரண்டனர். ஒருபுறம் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் மயங்கி விழ, மற்றொரு புறம் பெற்றோருடன் வந்த 6 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளும் மயங்கி விழுந்தனர். அவர்களை தனித்தனியாக 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வந்தபோது அவற்றிலிருந்து எழுப்பப்பட்ட சைரன் சப்தம், சிதறி கிடந்த செருப்புகள் என அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை என சைரன் சப்தத்துடன் தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் பறந்த வண்ணம் இருந்தது. கரூர் மக்களை பதற்றத்திலும் அதிர்ச்சியிலும் உறைய வைத்தது. மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர்களில் சிலருக்கு செயற்கை சுவாசம் அளித்தும் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதும் அவர்களின் உறவினர்கள் கதறி எழுதது நெஞ்சை கனக்க செய்தது. மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் காண்போரின் நெஞ்சை பிழிய வைத்தது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அங்கு நடந்த நிகழ்வுகளை வேதனையுடன் கூறினர். கூட்டத்தை பார்த்தோன்னா ஆர்வமாக கூட்டத்துக்கு போயிட்டாருங்க. கூட்டத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போனதும் தெரியாது, நாங்கள் வேலைக்கு போயிருக்கிறோன்னு நினச்சோம். நாங்கள் எப்போ போல் நாங்கள் வீட்டில் இருந்துட்டு செய்தி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா சதீஷோட ஓனரும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு பார்ப்பான்னு. நாங்கள் நம்பலிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அழுத்தி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறீங்க, ஊரில் இருக்கிறீங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே நான் போனேன். அப்புறம் நான் ஃபோட்டோவில் எனக்கு அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. என்னோடய தொண்டன் ஆம்புலன்ஸ் அவங்க தான் ஏற்றிருக்காங்க என் தம்பியை. எல்லாத்தையும் தான் குத்த சொல்ல முடியுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு தான் இழுப்பு, சரிங்களா? இதை பாருங்கள், இந்த பையன் 4வது படிக்கிறான், இவன் தங்கச்சி 1வது படிக்குதுங்க. இழப்பீடுங்கிறது காசுங்கிறது அப்புறம், இப்போ போனது போயிடுச்சு, சரிங்களா? இனி வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சொல்லுங்கள். எனக்கு வந்து வணிகண்டன் இறந்தவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க, 2வது பையனுக்கு ஒரு பையனுங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றுமா ஒத்துமையாக இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாக்கு தைச்சு தான் அவங்க வேலை, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். டீச்சர் படிப்பு படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சு இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காலேஜுக்கு ஊதியூரில் வட்டமலை இதில் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் டீச்சராக போயிட்டு இருக்கிறாங்க, ப்ரைவேட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே கவர்மெண்ட்டில் ஒன்று வேணும்னு நாங்கள் எங்கே வேணாலும் வந்து கேட்குறோங்க. விஜய் பிரச்சார வாகனம் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நிறைய பேர் தங்கள் குழந்தைகளை தோல் மேல வச்சு விஜயை பார்க்க வச்சாங்க. அப்ப கூட்டம் தள்ளியதில் அவங்க அப்படியே ஒருவர் மேல ஒருவர் சரிந்து விழுந்தாங்க. கீழே விழுந்த குழந்தைகள் மிதிப்பட்டது கண்ணால பார்த்தோம் என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மயக்கமடைந்த சிறுவர்களை அவர்களது உறவினர்கள் கதறி அழுதவாறு தூக்கிச் சென்றது பரிதாபமாக இருந்ததாகவும் கூறினர். இதேபோல கூட்ட நெரிசலில் தனது 13 வயது மகனை பறிகொடுத்த தாய் ஒருவர், நாங்கள் நின்ற இடத்தில் எந்த போலீசாரும் இல்லை என்றும், நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரை இழந்து தவிப்பதாகவும் கண்ணீர் மல்க கூறினார். மேலும் விஜய் பிரச்சாரத்திற்கு இவ்வளவு பேர் கூடிய போது போலீசார் பாதுகாப்பு தராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கூட்ட நெரிசலில் சிக்கி கரூரில் மட்டும் 27 பேர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் விஜய் பார்க்க சென்ற பலர் இன்னும் வீடு திரும்பவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்திலிருந்து விஜயை பார்க்க கணவருடன் கரூர் சென்றவர் மீண்டும் வீடு திரும்பாமல் உயிரிழந்தது அந்த குடும்பத்தினரை துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கொல்லப்பட்டி பகுதியிலிருந்து விஜயை பார்க்க சென்ற தனது மனைவி ஃபாத்திமா பானு உயிரிழந்ததால் தனது 2 வயது குழந்தை தாயை விட்டு தவிப்பதாக அவரது கணவர் பிரபாகரன் வேதனை தெரிவித்தார்.
கூட்ட நெரிசலில் சிக்கி இருவரும் மயங்கி விழுந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு சுயநினைவிற்கு வந்து மனைவியை தேடி பார்த்தபோது கரூர் அரசு மருத்துவமனையில் சவக்கிடங்கள் அவளை சடலமாக கண்டதாக பிரபாகரன் சோகத்துடன் கூறினார். விஜய் வரக்கூடிய நேரத்துல வந்த கூட்டத்துல நாங்க நின்றுட்டு இருந்த சமயத்துல அந்த இடத்த மொத்தமா தள்ளி எல்லாரையும் போட்டு அமுத்திடுறாங்க சார். அந்த அமுத்தினதுல சுத்தமா எங்க இருக்கோம் என்ன பண்றோம் பேச்சு மூச்சு இல்லாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஒரு 2.5 மணி நேரம் அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ரெக்கவர் ஆனேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே எழுந்திரிச்சோன்னே நான் ரெக்கவர் ஆகிட்டேன். என் ஒய்ஃப் அவங்களுக்காக தேட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் நடக்கக்கூட முடியல. அந்த சூழ்நிலையில நான் என் பைக் எங்கே போட்டேன் என்னன்னு தெரியல. அதை போய் அப்புறம் தேடி எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். அங்கேயும் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் கரூர் ஜிஹெச்சுக்கு போனது. கரூர் ஜிஹெச்சில் போயிட்டு உள்ள விடலை. நான் வெளியே இருந்து பார்த்துட்டு சரி மார்ச்சுரியில் ஒரு போய் பார்த்துருவோம் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்கும்போது என்னோட இறந்த நிலையில் நான் உடல் எனக்கு காமிக்கப்பட்டது. அதை பார்த்து ரொம்ப பிரச்சார கூட்டத்தின் போது மின்சாரம் வழங்கப்படாததும் கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ்கள் வந்ததும் கூட்ட நெரிசல் ஏற்பட ஒரு காரணமாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பிரச்சார கூட்டம் நடந்த இடத்தில் திரண்டிருந்தவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் கலைந்து செல்லாத அவர்களை லேசான தடியடி நடத்தி போலீசார் கலைந்து போக வைத்தனர். இந்த பரபரப்பான சூழலால் அப்பகுதியே சிறிது நேரம் கலவர பூமி போல காட்சியளித்தது. ஊருக்குள் இடமொதுக்காமல் திறந்தவெளி இடத்தில் இடமொதுக்கியிருந்தால் இதுபோன்ற துயர சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்பதை அனைவரின் கருத்தாக உள்ளது. மருத்துவமனைகளில் கண்ணீருடன் உறவினர்கள் எழுப்பிய மரண ஓலம் கரூரை மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டையுமே மிகுந்த சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது.